ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பரை எப்படி ஒரு C++ ப்ரோக்ராமில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு டைஸை ரோல் பண்ணால் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத அவுட்புட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம டைஸை ரோல் பண்ணால் 1லேருந்து 6 வரைக்கும் ரேண்டமாக வருது இல்லையா? அதை எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக எழுதுறது? இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாட்டி நம்ம ரன் பண்ணும்போதும் நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் வரணும். அந்த மாதிரி எப்படி அவுட்புட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரேண்டமாக ஒரு நம்பரை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, ரேண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். முதல்ல இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம cstdlib அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். அதை நான் இங்கே மேலே cstdlib அப்படின்னு போட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ரேண்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரேண்டமாக ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரேண்டை கால் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு coutல பாஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1804289 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம ஒரே ஒரு நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுவே நான் ஒரு 5 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு லூப்பில் எழுதி அதை மறுபடியும் கால் பண்ணோன்னா நிறைய வாட்டி அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் i = 1, i <= 5 5 வாட்டி பிரிண்ட் பண்ண போகிறேன். i++ எழுதிட்டு நான் இந்த ரேண்டை லூப்குள்ளார கால் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு 5 நம்பர், அதாவது 5 ரேண்டம் நம்பர் பிரிண்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 ரேண்டம் நம்பர் வந்திருக்கு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டைஸ் ரோலை இந்த ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். அதாவது டைஸில் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும், 1லேருந்து 6 வரைக்கும் தானே இருக்கும். அந்த நம்பர்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்பர்ஸ்லாம் வருது. அதை நம்ம எப்படி இந்த ரேண்ட் யூஸ் பண்ணி ஒரு நம்மளுக்கு என்ன ரேஞ்சில் நம்பர் வேணுமோ அந்த ரேஞ்சில் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரேண்ட் பார்த்தா நம்மளுக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுக்குது. அதை நம்ம இப்போ 6குள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரிமைண்டர் ஆப்ரேட்டர் கொடுத்து 6 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நம்பராக இருந்தாலும் அதை 6ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை கொடுக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 6க்கு கம்மியாக இருக்க நம்பர்ஸ் மட்டும்தானே வரும். ஏன்னா நீங்கள் எந்த நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணாலும் அதோட ரிமைண்டர் 0லேருந்து 5 மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம மாடுலஸ் 6 அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லா நம்பருமே 0லேருந்து 5 ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நம்பருமே 0லேருந்து 5 வரைக்கும் தான் வரணும். இப்போ நம்மளுக்கு 14315 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது 0 வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 10 நம்பர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வந்திருக்கு, 4315 140 வந்திருக்கு, 31 வந்திருக்கு. இப்போ நம்ம டைஸில் 0லாம் கிடையாது இல்லையா, நம்மளுக்கு 1லேருந்து 6 மட்டும்தான் இருக்கும், 0வே கிடையாது. சரி, ஆனால் நம்மளுக்கு இங்கே 0லாம் வருது, அதை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம ரேண்ட் எழுதி நம்ம 6ஆல் ரிமைண்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம 1ஆல் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 0லேருந்து 5 வருதா, இப்போ நம்ம 1ஆல் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 1லேருந்து 6 வரைக்கும் வரும். இப்போ நம்ம ரேண்ட் மாடுலஸ் 6 எடுத்துகிட்டு +1 பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0வே அந்த அவுட்புட்டில் வராது. எல்லாமே 1லேருந்து 6குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருது, அடுத்து 5 வருது, 4 2 6, அதாவது மொதல் 5 நம்பர் 2 5 4 2 6 அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு ரேண்டமாக எல்லா வாட்டியும் நம்மளுக்கு ரேண்டமாக 10 நம்பர் வரணும் அப்படின்னு தானே இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் அதே 10 நம்பர் தான் திரும்பி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 5 4 2 6 அப்படின்னு வருது. இது ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ஏதோ எதர்ச்சியாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் அதே நம்பர்ஸ் தான் வரும். நம்ம எல்லா வாட்டியும் ரன் பண்ணும்போதும் அதே நம்பர் தானே வருது. அதுக்கப்புறம் அது எப்படி ரேண்டம் நம்பர்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஏன் அப்படி வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமையுமே அதாவது கம்ப்யூட்டரால் எந்த ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சாலும் அது ஒரு அல்காரிதமாக தானே இருக்கும். அதாவது நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அதை மட்டும்தான் கம்ப்யூட்டர் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு ரேண்டம் நம்பரை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க டேரெக்டாக ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டர்கிட்ட நீங்கள் சும்மா ஒரு நம்பரை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஒரு அல்காரிதம் எழுதினா தானே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஃபாலோ பண்ணி அந்த நம்பரை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதனால் எந்த ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷனுமே ட்ரூலி ரேண்டம் கிடையாது. அதாவது ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் நம்ம கம்ப்யூட்டர் எழுதவே முடியாது. ஏன்னா
கம்ப்யூட்டர் வந்து அதால் யோசிக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். அதனால் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அந்த நம்பரை கொடுக்கும். அதுவாக வந்து அந்த ரேண்டம் நம்பரை கொடுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதே அவுட்புட்டே வருது. சரி, அப்போ நம்ம ரேண்டம் நம்பரே ஜென்ரேட்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை வந்து அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா srand அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த அல்காரிதம் வந்து இந்த ரேண்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு அல்காரிதம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த srand இருக்குது. ஒரே அல்காரிதமே திருப்பி திருப்பி ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரும். அப்போ அந்த அல்காரிதம் கொஞ்சம் லைட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வேறு வேறு அவுட்புட் வரும் இல்லையா, அதுக்கு தான் வந்து நம்ம srand ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த srandல வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம். அந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட அல்காரிதம் வந்து லைட்டாக மாற்றிடும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 23 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இதை ரன் பண்ணோன்னா இதே அவுட்புட் வராது, வேறு அவுட்புட் தான் வரணும். இப்போ நம்ம அது 5 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 5 4 2 6. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா மொதல் 5 நம்பரும் கொஞ்சம் மாறி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே நம்பர்ஸ் வரல, 3 1 3 5 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த srand of 23ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த அல்காரிதம் லைட்டாக மாற்றினதுனால நம்மளுக்கு வந்து வேறு வேறு ரேண்டம் நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு. சரி, இப்போ இதனால் வந்து நம்ம திருப்பி ரன் பண்ணோன்னா வெவ்வேறு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் கிடையாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே நம்பர் கொடுத்ததுனால இந்த அல்காரிதம் வந்து லைட்டாக மாறி இருக்கு இல்லையா, ஆனால் நம்ம எப்போதுமே இதே நம்பரே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து அதே மாதிரி தான் மாறும். அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவுட்புட் பதிலாக இப்போ புதுசாக ஒரு அவுட்புட் வருது. அப்படின்னா இன்னும் வந்து இது ரேண்டமாக ஆகலை. அதாவது இந்த நம்பர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, எப்போதுமே 23 தான் நம்ம வந்து srandக்கு பாஸ் பண்ணுறோம். அதனால் இந்த rand ஃபங்க்ஷன் வந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாதிரி அதே திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்மளுக்கு மறுபடியும் அதே அவுட்புட் தான் வருது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா வாட்டியும் நம்ம அந்த இந்த மெயின் ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது இந்த நம்பரை வந்து நம்ம வேறு மாதிரி கொடுக்கணும். அதாவது புதுசாக ஒரு நம்பரை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு டைம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு include c டைம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நம்பர் இருக்க இடத்துல டைம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970லேருந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் எத்தனை செகண்ட் ஆயிருக்கு, எத்தனை மில்லி செகண்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இந்த ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணும். அது வந்து எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இப்போ நான் வந்து பேசுகிற டைம்லேயே வந்து இந்த நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா srandக்கு வந்து நம்ம எப்போதுமே புதுசாக ஒரு நம்பரை தான் கொடுப்போம். இதனால என்ன ஆகும்னா இந்த ரேண்டோட அல்காரிதம் வந்து ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும் போது வெவ்வேறையாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் வரும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் 5 நம்பர் வந்து 35265 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி வேறு ஒரு நம்பர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 16433 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டைம் ஆஃப் 0 அப்படின்னு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த srand ஃபங்க்ஷனில் புது நம்பரை எப்போதுமே பாஸ் பண்ணுறோம். அதாவது 1970லேருந்து இந்த டைம் வரைக்கும் எவ்வளோ செகண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் அவ்வளோவா தெரியாது இல்லையா, அதனால நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் இந்த நம்பர் வந்து புதுசாக தான் இருக்கும். அதனால் நம்ம srandல கொடுத்துட்டு இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வெவ்வேறு நம்பராக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம C++ல ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினச்சது அவ்வளோதான். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா rand ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதுக்கு நம்ம cstdlib இன்க்ளூட் பண்ணிவிட்டு rand அப்படின்னு கால் பண்ணோன்னா அது ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். அதில் வந்து ரொம்ப பெரிய நம்பர்லாம் வரதுனால நம்மளுக்கு என்ன ரேஞ்சில், அதாவது எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே வரணும் அப்படின்றத வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு அது ரிமைண்டர் எந்த நம்பர் மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ வருதோ அது வர வரைக்கும் நம்ம ரிமைண்டர் எடுத்தோன்னா எல்லா நம்பரும் அது கீழே தான் வரும். அதுக்கப்புறம் +1 பண்ணிட்டோன்னா 0 வராது. அந்த 1லேருந்து 6 வரதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதினோம். அப்புறம் பார்த்தோம் நம்ம எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் அதே ரேண்டம் நம்பர்ஸ் தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு srandன்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். srandல வந்து புதுசாக ஒரு நம்பர் கொடுத்தோன்னா இந்த அல்காரிதமை கொஞ்சம் மாற்றி நம்மளுக்கு வந்து வேறு வேறு அவுட்புட்ஸ்லாம் கொடுத்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த ப்ரோக்ராம் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் அதே நம்பர் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு அதே ரேண்டம் நம்பர்ஸ் தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு c டைம் அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்பருக்கு பதிலாக டைம் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம். இது வந்து நம்ம எத்தனை வாட்டி நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் ஒரு புதுசாக ஒரு நம்பர் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா
இந்த டைம் ஃபங்க்ஷன் வந்து 1970லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ செகண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ மில்லி செகண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அது எப்போதுமே டைம் வந்து நம்மளுக்கு ஏறிக்கிட்டே இருக்கனால எப்போ ரன் பண்ணாலும் இது புதுசாக ஒரு நம்பரை கொடுக்குது. அதனால வந்து நம்மளுக்கு ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு. அப்புறம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.